குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ வந்தால் நல்லாயிருக்கும். ஹாப்பி சண்டே. ஆனால் எனக்கு சண்டே வந்து ஹாப்பி சண்டே கிடையாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன். டைம் பார்த்திங்கன்னா தெரியுதா, 9:03 9:04 உங்கள்கிட்ட காட்டும்போது 9:04 ஆகிடுச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 9:04 ஆகுது. எங்கள் அம்மா என்னை வந்து 8:35க்கே எழுப்பிட்டாங்க. 8:35க்கு நான் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கேன். எனக்கு மற்ற டேஸ்லாம் கூட கிடையாது. ஆனால் சண்டே வந்து இப்படி எழுப்பேனா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு கோல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை மதர்ஸ்லாம் பண்ணுறாங்கன்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட வழிலாம் வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ என்னை எழுப்பிட்டு அவங்க ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ க்ளீனிங் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நான் கேட்குறேன், எதுக்கு இந்த மாதிரி சண்டே ஆனால் சீக்கிரமாக எழுப்பி குழந்தைய டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து சண்டே எதுவும் என்ன பிளான்லாம் எதுவுமே இல்லை, சும்மா வீட்டில் தான். ஸோ அதனால் வந்து என்ன மாதிரி யார் சும்மா வீட்டில் இருக்கீங்களோ, எந்த வேலையுமே இல்லாமல் அவங்களே இந்த vlog கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு என்ன பிளான்லாம் எதுவும் தெரியாது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ வாங்க எங்கள் அம்மாட்ட கேட்கலாம். எதுக்குமா எனக்கு காலைல சீக்கிரமாக எழுப்புற? சண்டே வந்து 8 மணி ஆயிடுச்சு. சரி, 8 மணி ஆனால் அதுக்கு அதாவது 8 மணி இருந்தால் தூங்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீக்கில் வந்து ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. சரி, வீக்கில் ஒரு நாள் லீவ் கிடைச்சாதான் நல்லா தூங்குவாங்க. இருக்கட்டும், அப்போ கூட 8 மணிக்கு மேலே எழுந்து அதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன். சரி, அதனால் வந்து நம்ம 8 o'clock எழுந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீ செஞ்சு கூடம்மா, நீ க்ளீன் பண்ணம்மா. என்னையம்மா குழந்தையம்மா எழுப்புற? பொண்ணாகிற பெரிய பொண்ணா? 24 24லாம் இல்லை, கிடையாது. 24 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு 8 மணிக்கு தான் அலௌடு. என்ன இது ஹாஸ்டல் மாதிரி சொல்கிற அலோடுலாம்? ஐயோ, அதுக்கு ஸ்னேகாவே மேல் போல. ஸ்னேகா, நான் செங்கல்பட்டுக்கே வந்துடுறேன். ஸ்னேகா சரி போ, செங்கல்பட்டுக்கே போ. உங்க சிஸ்டர் கூடவே போயிட்டு அவங்க கூடவே நல்லா 8, 9 நல்லா 2 பேரும் சோம்பேறியா போங்க. ஐயோ, சோம்பேறியா? சண்டே ஆனா 8 வரைக்கும் தூங்கணும். அதுக்கப்புறம் எழுந்து வீட்டுல இருக்கிற வேலைலாம் பார்க்கணும்ல. நம்மளுக்கு வாரத்துல ஒரு நாள் அதை வந்து அழகா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு மதியானம் ரெஸ்ட் எடுக்க போறோம். அப்புறம் என்ன இருக்குது? சரி, ஓகே. இப்போ தெரிஞ்சுதான் எங்கள் அம்மா என்னை எதுக்காக சீக்கிரமாக எழுப்புறாங்கன்னா வேலை செய்கிறதுக்காக எழுப்புறாங்க. எப்படி வேலை, இவங்களுக்கு வேலை செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் வந்து சீக்கிரமாக எழுப்புறாங்க. ஏன்னு கேட்டால் வேற நம்மளை வந்து ரொம்ப பெரியவங்க மாதிரி சொல்லி நம்மளை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லா மதர்ஸும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ வேறு வழியே கிடையாது, நம்ம இப்போ வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன வேலைன்றதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, அண்ட் செகண்ட் என்ன வேலைன்றதை வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன லன்ச்சு, டின்னர் வந்து முடிஞ்சால் கவர் பண்ணுறேன், பட் டவுட்டு தான். ஸோ இப்போ வாங்க நம்ம போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெசல் வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன். வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். எங்கள் பொண்ணு பாருங்கள் எப்படி க்ளீனாக வேலை செய்கிறா. இதுதான் ஆசைப்பட்டு நீ எழுப்பின சீக்கிரமா. அவளுக்கு வந்து வீடெல்லாம் வந்து எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் ஆனால் வந்து வீடெல்லாம் வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும். என்னையே திட்டுவா, ஏன் அதை எப்படி வச்சுக்கிற, அதை அப்படி வச்சுக்கிறேன்னு. ஆனால் நல்லா வந்து அதெல்லாம் வீடெல்லாம் வந்து க்ளீனாக வச்சுப்பா, நல்லா செய்வாள். ஸ்லோவாக செய்வாள், ஆனால் வந்து சுத்தமாக செய்வாள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி நம்ம எப்பயுமே ஓகேவா, சுறுசுறுப்பாக செய்ய மாட்டா. இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி நம்ம ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், போயிட்டு பெருக்கணும். ஓகே,
முடிச்சாச்சு. ஒன்று வெசல் வாஷிங், இன்னொன்று வந்து வீடு பெருக்கி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து வேலை கிடையாது, செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ அது ரொம்ப செடி வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்ததுனால அங்கேருந்து செடியெல்லாம் வந்து கொஞ்சம் வளராமல் போயிட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்போ செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. துளசி செடியும் ப்ளஸ் வந்து ஒரு ரோஸ் இருக்குது, அது இன்றைக்கா நாளைக்கான்ற நிலமையில் இருக்காது. அப்புறம் ஒரு குட்டி செடி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் செடிலாம் வந்து வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு கீழே போயிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். எங்கள் அம்மா டேபிள் க்ளீன் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நான் அப்போ அங்கேருந்து ஒன்று கண்டுபிடிச்சேன். அது என்னன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. நான் உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா இது தெரியுதா? இது வந்து நான், என் தம்பி, என் தங்கச்சி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோவில்? இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அழகாக இருக்குது. எனக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோ. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது நான், சென்டரில் இருக்கிறது என் தம்பி, அந்த கார்னரில் இருக்கிறது வந்து என் தங்கச்சி. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. இது வந்து நான் பத்திரமா வச்சுக்க போகிறேன். ஏன்னா அவ்வளோ வந்து ஃபோட்டோஸ் வந்து எங்கள் 3 பேருக்கும் இந்த மாதிரி ஒன்றா கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கேன், இதுவும் இந்த பாவப்பட்டவங்களாம் இருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கேன் நானே எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் ஆனால் நைஸ், அழகாக இருக்குது. இது நான் வச்சுக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி. ஸோ அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சும்மா தான் வீட்டில் சுற்றின்னு இருப்போம். அதுக்கப்புறம் தான் மதியம் லன்ச். மதியம் லன்ச் என்னம்மா? ஐயோ, தண்ணி தண்ணி. மதியானம் லஞ்சா செட்டிநாடு சிக்கன் ஸ்டைலில் குழம்பு வைக்கலாம்னு இருக்கிறேன். செட்டிநாடு சிக்கன் ஸ்டைல். எங்கள் அம்மா வந்து செஃப் ஆகிட்டாங்க, அதனால வந்து செட்டிநாடு சிக்கன், செட்டிநாடு சைடில் சிக்கன் குழம்பு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் அம்மா வந்து யூடியூபர் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெட்ராஸ் சமையல் ரேஞ்சுக்கு இப்போ ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா அவங்க பேசுகிறது? நார்மலாகவே நான் நல்லா தானே செய்வேன். எல்லாருமே நான் ஒர்க் பண்ணுறதுக்கு சாலஞ்சிட்டுனா எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருக்கும் சாப்பாடு, எப்படி நல்லா இருக்கும் சாப்பாடு சொல்லுவாங்க. ஓ சரிங்க கீதா, கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு. நேரா பாட்டி வந்திருக்காங்க, மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறியா? மேக்கப் இல்லை, பொட்டு வைக்காமல் வந்தாங்க, அதனால் பொட்டு கொடுத்தேன் வச்சுக்க சொல்லி, அதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சாப்பிட போகிறாங்க. அம்மா தோசை சுட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது வந்து என்னென்னா இட்ஸ் டைம் டு ஸ்கின் கேர். இப்போ வந்து நான் ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து நான் எதுவுமே ஸ்கின் கேர் பண்ணவே இல்லை. நான் எப்பவுமே சண்டேயில் தான் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒர்க் இருந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடி வீக் வந்து நாங்கள் தங்கச்சியை பார்க்கறதுக்காக செங்கல்பட்டு போயிருந்தோம். ஆமாம். ஸோ அதனால் 2 வீக்ஸாக வந்து எந்த ஒரு ஸ்கின் கேருமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் தான் நான் பண்ணுவேன், பெருசாலாம் இருக்காது. ஸோ இப்போ நான் ஐஸ் க்யூப் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்போ இந்த ஐஸ் க்யூப் வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். ஐஸ் க்யூப் வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு அப்படியே டைரெக்டாக ஐஸ் க்யூப்பை வந்து ஃபேஸில் போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா வந்து ஃபேஸ் வந்து ரெட்டிஷ் ஆக சான்ஸ் இருக்குது. எனக்கு சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ அதனால் நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி தினமும் ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்? சில பேர் வந்து இது யூஸ் பண்ணால் ஒயிட் ஆகும் ஸ்கின்னு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற பஃபினஸை வந்து இது எலிமினேட் பண்ணும். அண்ட் அது இல்லாமல் இது என்ன பண்ணணும், இப்போ சில பேருக்கு ஆயிலி ஃபேஸ்லாம் இருக்கும். ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஐஸ் க்யூப் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா
ஆயில் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும், நம்மளுக்கு க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின், நேச்சுரலாக ஒரு ஹெல்தியான க்ளோ கிடைக்கும் இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரேஷஸ் இருக்குது, இல்லை கட்டி இருக்குது ஃபேஸில், இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கு அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது நம்ம டேவை வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஒரு டவல் வச்சு நான் வந்து தொடச்சிடுறேன். எப்பவுமே டவல் வந்து இந்த மாதிரி தொட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, போட்டு இப்படி பண்ணாதீங்க. இப்போ அடுத்து ஃபேஸ் பேக் வந்து நான் என்ன இன்னைக்கு பண்ண போகிறேன்னா பீட்ரூட் பவுடர். இது வந்து என்ன பிராண்ட்னா தெரியுதா, இது வந்து யுமி அப்படின்ற ஒரு பிராண்டோட பீட்ரூட் பவுடர். இது வந்து 100% ஆர்கானிக் தான் இது. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் அப்ளை பண்ண போகிறேன். இது கூட வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து எம்ஆர்பி வந்து 299 கொடுத்துருக்கு. பட் நான் ஆஃபரில் வாங்கினேன், 99ல் வாங்கினேன் இது. ஸோ அதனால் இது வந்து எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது பீட்ரூட் பவுடர் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி 100% ஆர்கானிக்காக இருக்கிறத மட்டும் பார்த்து வாங்குங்க. அண்ட் பீட்ரூட் பவுடர்லேயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் டோனை வந்து ஈவனாக லைட்டன் பண்ணும் அண்ட் டேன் வந்து ரெடியூஸ் பண்ணும். எனக்கு வந்து ஸ்கின் வந்து பயங்கரமாக டேன் ஆகும். சன்லைட்டில் படலனாலும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா கூட, நம்ம டே டு டே பேசிக் மேக்கப் பண்ணிவிட்டு நான் வீட்டிலே இருந்தேன்னா கூட எனக்கு ஸ்கின் வந்து பயங்கரமாக டேன் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த பீட்ரூட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து க்ளோயிங் ஸ்கின்னும் வந்து கிடைக்கும், நம்மளுக்கு கிளியரான ஒரு ஸ்கின் கிடைக்கும் இந்த பீட்ரூட் பவுடர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால. ஸோ யாரெல்லாம் பீட்ரூட் பவுடர் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறேன். கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வந்து பஞ்சாராஸோட ரோஸ் வாட்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வாங்கி கொஞ்ச நாள் ஆகுது, பார்த்தாலே தெரியும். பட் ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணல, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சமாக நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ்க்கு. எனக்கு வந்து கையில் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோட ஸ்கின் கேர் முடிஞ்சிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு என்னோடய ஃபேஸு. ஸோ இப்போ நான் போயிட்டு கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அதே மாதிரி அம்மா வந்து லன்ச் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது அவங்கக்கிட்டே கேட்கலாம் அவங்க என்ன லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு. மார்னிங் அவங்க சொன்னாங்க செட்டிநாட் ஸ்டைலில் வந்து சிக்கன் வச்சு ஏதோ செய்ய போகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டியும் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய்ட்டு அவங்கக்கிட்ட என்ன செஞ்சுருக்காங்கன்றதை கேட்கலாம். ஸோ இப்போ லன்ச் வந்து ரெடியாக இருக்குது. என்ன செஞ்சுருக்காங்கன்றதை அம்மா வந்து சொல்லுவாங்க. சொல்லுமா. சாதம், அப்புறம் செட்டிநாடு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி. சிக்கனா? சிக்கன் கிரேவி. ஆயாது சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். ஓகே. அப்புறம் ரசம். ஓகே. அப்புறம் முட்டை. ஓகே. முட்டை வந்து இவளுக்கு மசாலாலாம் வச்சு செஞ்சால் பிடிக்காது, அதனால் அவளுக்கு ஒயிட் முட்டை. ஒயிட் முட்டை. அப்புறம் லட்டு வந்து கடையில் வாங்கினது, வீட்டில் செய்யலை. ஸோ அவ்வளோதான், லன்ச் வந்து ரெடி. சண்டே ஸோ வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.
ஐயா எப்படி இருந்துச்சியா சாப்பாடு? சூப்பராக இருந்துச்சுமா. சூப்பராக இருந்துச்சா? யார் செஞ்சது சாப்பாடு? அம்மா அம்மா. என் அம்மாவா உங்கள் அம்மாவா? எங்கள் பொண்ணு சரி. எங்கள் பேச்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நானும் அம்மா பாட்டி வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தூங்குவோம். நான் தூங்க மாட்டேன் மோஸ்ட்லி, அவங்க 2 பேரும் தூங்குவாங்க. ஸோ ஈவினிங் வந்து நார்மல் ஆஸ் யூஷுவல் மாதிரி தான் இருக்கும். ஏதாச்சும் மூவிஸ் பார்ப்போம், இல்லைனா வந்து பேசுவோம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பண்ணுவோம். ஸோ நான் vlog வந்து இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சண்டே vlogsலாம் வந்து இனிமேல் நீங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய பார்ப்பீங்க. ஸோ நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.